மேடம் ஆல்ரெடி 11 ஜோனில் நம்ம ப்ரைவேட் கொடுத்துட்டோம். இந்த பர்டிகுலராக 2 ஜோனில் ப்ரைவேட்டை விளக்குறதுக்காக மாநகராட்சி ஏன் இன்னும் முடிவெடுக்க மாட்டாங்க? ஏன்னா 13 நாளாக வெயில் மழைன்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 2 ஜோனுக்கு மட்டும் ஏன் மாநகராட்சி இல்லை, மாநகராட்சி சார்பாக பல்வேறு கட்டத்தில் பேச்சுவார்த்தைகள் அவங்களுக்கு தரப்பில் நடத்தியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு இரவு நைட்டு 1 மணி 2 மணி வரலாம் கூட பேச்சுவார்த்தை மாநகராட்சி சார்பாகவோ அவங்க சார்பாகவோ நடத்தியிருக்கிறோம். ஸோ பணியாளர்களுக்கு பணி பாதுகாப்பு தான் முக்கியமாக அவங்க வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை. அதை மாநகராட்சி சார்பாக முற்றிலுமாக அந்த பணி பாதுகாப்பு வழங்கப்படும் அப்படின்றத தெரிவித்துக்கிறேன். அது மட்டும் இல்லாத இதற்கு முன்னாடி இருந்த தூய்மை பணியாளர்களுக்கு இந்த நிறுவனத்தில் சேருவது மூலயமா பல்வேறு வகையில் அவர்களுக்கு இருக்கிறது. இப்போ பிஎஃப் இருக்குது, ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது, அதே போல் அவர்களுடைய குழந்தைகள் கல்வி ஊக்கத்தொகை இருக்குது, அதே போல் போனஸ் இருக்குது, பண்டிகை காலங்களில் சிறப்பு பரிசுகள் இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு வகையில் அவர்களுக்கு பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய வகையில் தான் நம்ம செயல்பட்டு வருகிறது தெரிவித்துக்கிறோம். இல்லை, இன்றைக்கு நீதிமன்றத்தில் தீர்ப்பு அதுதான் வழங்கியிருக்கிறாங்க. ஆர்ப்பாட்டம் நடக்கிறது அப்படின்னாலே ரூல்ஸ் சில திங்ஸ் க்ரைட்டீரியா இருக்குது. ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் எந்த ஒரு பகுதியிலுமே ஆர்ப்பாட்டம் மேற்கொள்வார்கள். இப்பயுமே போலீஸ் கிட்ட ரூலுக்கு என்ன ப்ரொசீஜரோ அவங்க ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளக்கூடிய சூழல் அவங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா பெர்மிஷன் வாங்கிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு சென்னை மாநகராட்சியில் சில பகுதிகள் இருக்குது. அந்த பகுதிகளில் அவங்க அதை மேற்கொள்ளலாம். இந்த வளாகம் ஆர்ப்பாட்டத்திற்கான வளாகம் கிடையாது அப்படின்றத குறிப்பிட்டுரும். இன்னைக்கு நீதிமன்றத்தில் ரொம்ப கிளியராக தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. நீதிமன்ற தீர்ப்பை முற்றிலுமாகவே நம்ம தமிழக அரசு மரியாதை கொடுத்து அதன்படி தான் நம்ம செயல்படுறோம். மேம், இந்த பெனிஃபிட்ஸ் பொறுத்தவரைக்கும் நீங்கள் நிறைய பெனிஃபிட்ஸ் பட்டியலிட்டீங்க. அந்த பெனிஃபிட்ஸ் எதையுமே மாநகராட்சி தர முடியாது. இல்லை, இதற்கு முன்னே இந்த பெனிஃபிட்ஸில் ஒரு சில கேட்டகரி தான் அந்த தூய்மை பணியாளர்கள் வழங்கப்பட்டிருந்து இன்றைக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்டாக ஒரு ஆர்கனைஸ்டாக அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக சேஃபாக இருக்கக்கூடிய ஒரு ஒர்க் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ அதனால் தூய்மை பணியாளர்கள் நம்பிக்கையாக மாநகராட்சியில் வரலாம். அதே போல் என்றுமே மாநகராட்சி தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளோ அவர்கள் எழுப்பக்கூடிய குரல்களை கேட்க நம்ம மாநகராட்சி தயாராக இருக்கிறது. அவங்க தரப்புல இருந்து சொல்லும் போது எல்லாமே குறிப்பிட்டு சொல்றாங்க. நிறைய பேர் அரசு அதிகாரிகளுக்கு எல்லா பெனிஃபிட்ஸையும் அரசால கொடுக்க முடியுது, தூய்மை பணியாளர்கள் மட்டும் எந்த பெனிஃபிட்ஸையும் அரசால கொடுக்க முடியாது. பெனிஃபிட்ஸ் தான் நான் இப்போ இத்தனை பெனிஃபிட்ஸ் குறிப்பிட்டு இல்ல மேடம், தனியார்ட்ட விட்டு தான் கேக்குறாங்க. அதுதான் நான் குறிப்பிட்டு தெரிவித்திருந்தேன். இன்னைக்கு தனியார் மூலமா நம்ம எடுக்கக்கூடியதுனால பல்வேறு வகையில் அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ நம்ம மாநகராட்சியோட ஒப்பந்த அடிப்படையில் தான் இதை நம்ம பணிகள் மேற்கொள்கிறோமே தவிர அட்லாஸ்ட் ஓனர்ஷிப் மாநகராட்சிக்குள்ள தான் இருக்கும். ராம்கிக்கு குறிப்பிட்ட காலங்கள் ஒப்பந்தம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தேவைன்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் நம்ம பணிகள் மேற்கொள்ளும். அவங்களுக்கு அந்த அதே ஊதியம் தரப்படும். இல்லை, ஊதியம் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு பல்வேறு வகையில் அதர் பெனிஃபிட்ஸ் நம்ம வழங்கிட்டு வரோம். ஊதியத்தை குறித்து குறிப்பிடும் பொழுது அவங்க பணியில் ஃபஸ்ட்டு சேரட்டும். சேர்ந்தோடனே வரக்கூடிய நாட்களில் அது நிறைய ப்ரொசீஜர் இருக்குது, பேப்பர் ஒர்க் இருக்குது. ஒரு நாளில் எடுக்கக்கூடிய முடிவு இல்லை. ஃபஸ்ட்டு பணியில் சேர்ந்த பிறகு அது கண்டிப்பாக பரிசீலிக்கப்படும் அரசு சார்பாக. இல்லை, நெகோசியேஷன் டாக் ஃபெயிலியர் நீங்கள் எடுக்க முடியாது. இன்றைக்கு 2 வகையில் வழக்கு மேற்கொள்ளப்பட்டிருக்குது. மாநகராட்சி சார்பாகவும் சரி, அவங்க சார்பாகவும் 2 வகையில் வழக்கு ஏற்பட்டிருக்கு. அதில் ஒரு வழக்குக்கு இன்னைக்கு தீர்ப்பு பில் போனவங்களுக்கு இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு. தீர்ப்பின்படி மாநகராட்சியோட வளாகத்தில் அவங்க தொடர்ந்து இதை கடைபிடிக்கக்கூடாதுன்றதை தெரிவித்திருக்கிறாங்க. நீதிமன்றத்தை மதிக்கக்கூடிய அரசு தான் தமிழக அரசுன்ற அடிப்படையில் பணியாளர்களையும் மாநகராட்சிக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி தான் நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். அதே போல் இன்னொரு தீர்ப்பு கோர்ட்டில் இருக்குது. வரக்கூடிய தீர்ப்பின் முடிவின் அடிப்படையில் வரக்கூடிய நாட்களில் இல்லை, நீதிமன்றத்தை மதிக்கக்கூடியது தான் தமிழக அரசுன்றதை மீண்டும் மீண்டும் தெரிவிக்கிறேன். ஊதியத்திற்கு மாநகராட்சி உத்தரவாதம் அளிக்குமா? அடுத்த கட்ட இல்ல, இப்ப அதுவும் வழக்குல இருக்கிறது. அதுக்கான தீர்ப்பு வந்த பிறகு தீர்ப்பின் அடிப்படையில மாநகராட்சி செயல்படுன்றது தெரிவித்துக்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.